ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சேமியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி சுட வச்சுருக்கேன். நான் அரை முடி தேங்காவை மிக்சியில் போட்டிருக்கேன். மிக்சியில் போட்டுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். தேங்காய் பாலை வந்து கெட்டியாக எடுத்துப்போம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போது கொதிக்கிற தண்ணியில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்த சேமியா போட்டுடலாம். நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வேக விடுவோம். இப்போது இதை ஸ்பூனை வச்சு கிளறி விடுங்க. இப்போது சேமியா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் இருந்து எடுத்து பாருங்கள், அது பார்த்தாலே தெரியும். இப்போ சேமியா எனக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேமியாவை வடிகட்டிடலாம். வடிகட்டியில் சேமியாவை இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி வடிக வரைக்கும் வடிகட்டிடுங்க. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பாத்திரத்தில் நம்ம வடிகட்டின சேமியாவை போட்டுடலாம். நம்ம இப்போ அரைச்ச தேங்காவை வடிகட்டிக்கலாம். வடிகட்டியால் இப்போ வடிகட்டுறேன். இப்போது வடிகட்டின தேங்காய் பாலில் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரை நல்லா தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிடுங்க. வடிகட்டின சேமியாவில் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், சேமியாவையும் தேங்காய் பாலையும். இப்போ தேங்காய் பாலையும் சேமியாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெய்யில் வறுத்த திராட்சையும் முந்திரியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சுவையான பால் சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு டிஷ் தான். நீங்கள் காலையில் கூட சாப்பிடலாம் இது செஞ்சு. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் பாலோட சேமியா, திராட்சை, முந்திரியோட சேர்த்து சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.